ராமநாதபுரத்தை அடுத்த சூரங்கோட்டை பகுதியில் 500 ஏக்கரிலான விளைநிலங்கள் மழைநீரில் மூழ்கி இளம் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பூபேஷ் சந்திரம். அவரிடம் பேசலாம். பூபேஷ், வணக்கம். நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் விளைநிலங்கள் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கு, விவசாயிகளோட கோரிக்கை என்னவா இருக்கு, நீங்கள் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் சுமார் 1 லட்சம் ஹெக்டேருக்கும் அதிகமான அளவில் நெல் விவசாயமானது செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விளை நிலங்களில் இந்த மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக விவசாயிகள் கடும் அதிர்ச்சிக்கு ஆளாகியிருக்கின்றனர். நாம் தற்போது நிற்கக்கூடிய இடமானது ராமநாதபுரத்தை அடுத்த சூரங்கோட்டை என்னும் பகுதியில் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் ஒரு சுமார் 500 ஏக்கருக்கும் அதிகமான விளைநிலங்களில் நெல் பயிரிடப்பட்டு இந்த முளைப்பதற்கு தயாராக இருந்த இந்த விதை நெல்லானது தற்போது இந்த பகுதி முழுவதும் குளம் போல தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரின் காரணமாக முழுவதுமாக அழுகி இருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கின்றனர். இது குறித்து நம்மிடத்தில் இந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் தற்போது நம்மிடத்தில் இருக்கிறார். ஐயா வணக்கம். நீங்க எவ்வளவு அளவுக்கு பயிர் செஞ்சிருக்கீங்க, இதனால என்ன பாதிப்பு? என்னுடைய பேர் ஸ்டாலின். நான் 10 ஏக்கர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 10 ஏக்கர் விவசாயம் தண்ணி 2 நாள் மழையில அதிகமான தண்ணி பிடிச்சிருச்சு. இப்போ சுமார் ஒரு 2 அடி தண்ணி அதிகமாக கிடக்கு. அந்த தண்ணி ஓட முடியாம இருக்கு. அது ஓடுறதுக்கு நிலத்தடி நீர்கள் பூராமே அதாவது 2 பக்கம் வாய்க்கால்கள் பூரா சரியான தூர்வாராத காரணத்தினால இந்த தண்ணி எல்லாம் தேங்குது. இந்த தண்ணி எல்லாம் மாவட்ட நிர்வாகம் விரைந்து சரி பண்ணுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது நீங்களாக மறுபடியும் இந்த தண்ணி ஓட விடாம ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் மாவட்ட நிர்வாகம், வருவாய் அதிகாரிகள், பஞ்சாயத்து நிர்வாகம் எல்லாத்தையும் பார்வையிட்டு அவங்க உடனே தக்க நடவடிக்கை எடுக்கணும். வருங்காலங்களில் தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி இருக்கு இந்த என்னுடைய 10 ஏக்கரும். இந்த தேசிய நெடுஞ்சாலை இந்த தேசிய நெடுஞ்சாலை 49ல 2 புறமும் வருங்காலத்தில் 200 அடி ரோடு போட போறாங்க. அந்த போடும்போது 2 புறமும் கால்வாய் கட்டி விடணும். எங்களுக்கு சிமெண்ட் கால்வா, அதாவது சிமெண்ட் கால்வா அச்சுனந்தல்வை கிராமத்தில் இருந்து பாப்பாடி கிராமம் வரைக்கும் எங்களுக்கு கால்வா கட்டி விட்டா தான் எங்களுடைய தண்ணி ஓடும். என்னுடைய தண்ணி மட்டும் இல்லாம இந்த விவசாயிகளுடைய எல்லாருடைய கோரிக்கையும் அதுதான். எல்லாருடைய தண்ணி ஓடுனா எல்லாரும் மகிழ்ச்சி அடைவாங்க. இதனால விவசாயி எல்லாரும் பாதிக்கப்பட்டு இப்ப என்னுடைய பயிரெல்லாம் அழுகி போச்சு. இதனால ஒரு ஏக்கருக்கு நான் 20,000 ரூபாய் செலவழிச்சிருக்கேன். இந்த நஷ்டஈடு அரசாங்கம் எனக்கு வழங்கணும். மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது நீங்களாக எல்லாருடைய கோரிக்கையும் அதுதான். இதை விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயி மட்டுமல்லாது ஒட்டுமொத்த விவசாயினுடைய கோரிக்கையாக வைத்திருக்க மாவட்டம் முழுவதும் வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து அந்த ஏக்கருக்கு 20,000 30,000 செலவு செய்த விவசாயிகளிட துயரை போக்கும் விதமாக அது பாதிப்புக்கு ஏற்றாற் போல நிவாரண உதவிகளை முடுக்கிவிட வேண்டும் என்பதே விவசாயிகளுடைய ஒற்றை கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ராமநாதபுரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் அருணுடன் செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். நேரலையில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபேஷ் சந்திரன்.